ப்ரான் ஆம்லெட். கரண்டி வச்சு போடாம போடுறது. ஓ ப்ரான் ஆம்லெட் இது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்திருக்கோம். காரைக்காலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே யோசிச்ச கடை என்ன அப்படின்னா காரை லக்ஷ்மி மெஸ். அப்படின்னா இந்த கடையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கடையை பற்றி நீங்கள் காரைக்காலில் போட்ட உடனே காரைக்கால் அம்மையார் மற்றதெல்லாம் அதுதான் எனக்கு தெரியாது. பட் காரை லக்ஷ்மி மெஸ் தான் நமக்கு வந்துட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே ஓடோடி வந்துட்டோம். இது வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்லேயே இருந்த கடை தான். கரெக்டாக நமக்கு டைமும் அமைஞ்சதுனால ஸ்மார்ட்டாக உள்ள வந்துட்டோம். நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 12:50 ஆச்சு. மீல்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்சல் நாங்கள் டேக்அவே தான் போயிட்டே இருக்குது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பக்கத்தில் அவங்களோட வீடு ஒரு 10 years ஆச்சு இந்த கடை ரன் பண்ணி. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வீடியோ அதெல்லாம் நாங்கள் எதுலையுமே ஃபேஸ்லாம் காட்ட வேணாம், கொஞ்சம் ரஷ்டாக வருது, சாரி அப்படின்னாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் வீடு அவங்க அப்படியே ரெடி பண்ணிட்டு கார் ஷெட்டாக அந்த இடத்துல சும்மா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 20 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் பண்ணிருந்தாங்க. அது அப்படியே ரொட்டீன் ஆகி டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால தாங்க தேடி வராங்க. ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம ரயில்வே ஃபீடர் அதுக்கு பக்கத்தில் ரயில்வே பக்கத்தில் கேட் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஹோம்மேடு, அந்த அத்தட்டிக் அவங்க வீட்டில் அரைச்ச மசாலா தான் பண்ணுறாங்க. சீ ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் மீல்ஸும் ஃபிஷ் மீல்ஸும் வாங்கியிருக்கோம். அப்புறம் ப்ரான் தொக்கு இங்கே ஃபேமஸுங்க. அந்த ப்ரான் தொக்கு அது வாங்கியிருக்கோம். காரசாரமாக இருக்கும் போல். வாங்க, ரொம்ப பேச வரும் போல். சாப்பாடு தான் அடுத்தடுத்ததில் பார்ப்போம். வாங்க. டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்கா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். ஏன் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் சுக்கா வந்து ரியல் அந்த பெப்பர் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இது எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. இந்த மசாலாவையுமே லைட்டாக நம்ம ரைஸில் போட்டு ஏன் அப்படின்னா பொறுமையாக சாப்பிடலான்னு ஒரு பிளானு. வியூவர்ஸான நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. பொறுமையாக சாப்பிடுங்க, அவசரமே கிடையாது. இது வந்து கருவாட்டு தொக்கு. சிக்கன் மசாலாவை ரைஸ்ல போட்டு அடிச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. என்ன முடிட்டு சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. பேத்தி வைக்கும்போது அந்த ரால் தொக்கு இருக்கு பாருங்க. சாரி அந்த இது கருவாட்டு தொக்கு. அந்த கருவாட்டு தொக்குமே அந்த ஃப்ளேவர் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரைஸ் சூடா இருக்கு. ஆனால் வெளியே இருக்கு. பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி வச்சுங்க. அதனால அந்த மீனை வந்து கண்டிப்பாக எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்க. எச்சி ஊறுது. இந்த மீன் குழம்போட மீனை வந்து மீன் மசாலா அந்த பக்கம் அதை எடுத்துக்கோங்க. இதான் இருக்கு மீன் மசாலா. இதுவே லைட்டாக இவங்க என்ன கொடுக்குறாங்க, சாலட்லாம் கொடுக்குறாங்க. சாலட் இருக்கு, வெஜ் சாலட் இருக்கு, அப்புறம் கீரை கொடுக்குறாங்க, துவையல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பைட்லையுமே ஒவ்வொரு குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ குழம்பு இருக்கு. மீன் மசாலா அல்டிமேட். எல்லா குழம்பும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரே ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகவே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல சூப்பராக இருக்கு. அந்த ப்ரான் தொக்கு தான் நம்ம ஃபைனலாக டச் பண்ண போகிறோம். அதை நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு. இப்போதைக்கு இந்த மீன் மசாலா அல்டி. நாங்கள் வாங்கின சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டுருக்கோம். குழம்பு ஐட்டம் சாப்பிடவே இல்லை. இதுக்கும் மீன் சாப்பாட்டுக்கு மீன் கோலா. ஆமாம், சிக்கன் கோலா. மீன் கோலா, சிக்கன் கோலா. இது மட்டன் கோலா. அது இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா கொடுத்துருக்காங்க. மட்டன் கோலா தான். மட்டன் கோலா தான் வேணும் அப்படின்னா சிக்கன் சாப்பாட்டுக்கு மட்டன் கோலா. கோலாவுமே பார்த்தீங்கன்னா 2 கோலா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மீல்ஸுக்கும். இது சாப்பிடும் போதுமே அப்புறம் ஃபிஷ் கோலா சூடாக இருக்குதுங்க. நாங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் கோலா வருது பொறுமையாக. அல்டிமேட். போதும்.
சூடாக இருக்குது. அது என்ன ஹைலைட்னா நான்வெஜ் சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சூடாக சாப்பிட்றோம். சூடாக சாப்பிட மாட்டோம்னா காரமாக சாப்பிட்றோமா அப்படியே அந்த நாக்கில் அந்த ஸ்பைசினஸ் வந்து ஓவர்லோட் ஆகி உள்ள இன்னும் தூண்டுது. சாப்பிடுங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ப்ரான். இது வந்து ஃபைனலாக வச்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரான் வந்து பெப்பர் போட்டுருக்காங்க. ரா பெப்பர் அல்டி. சாப்பிட்டதே இருக்கும்போது அண்ணா வந்து சிக்கன் கிரேவின்னு ஒன்று வச்சாரு. நான் குழம்புலாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த குழம்பு சிக்கன் குழம்ப கிரேவின்னு சொன்னார். அவங்க கொடுக்குற இந்த டிஷ்லாம் அல்டிமேட்டுங்க. இந்த மீன் குழம்பு சூப்பரு. இந்த மட்டன் குழம்பும் இந்த மட்டன் குழம்பு இது சிக்கன் குழம்பு இது வந்து ஆவரேஜ். ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைஸ்க்கு எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஓகே. பட் நான் இதெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிடுச்சுங்க. ஓவர் நைட் பண்ணி போயிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நண்டு குழம்பு மட்டும் கேட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. காரம் சரியான காரம். இதெல்லாம் சூப்பர். சாப்பாடு சூடாக வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த மசாலா இருக்கு பாருங்க. இந்த நண்டு மசாலா சாரி இந்த சிக்கன் மசாலில் மிளகு அந்த ஒரிஜினல் மிளகு போட்டிருக்காங்க. அது நம்ம சாப்பிடும்போது நல்லா ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்கு. இதை கவர் பண்ணிக்கோ. நண்டு கிரேவிங்க. இது ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணலை. பட் நமக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரேவி மட்டும் தராங்க. இந்த ஒயிட் ரைஸில் அந்த நண்டு குழம்பு. வாவ். நண்டு குழம்பு சூப்பர். முதல் களி வருது. நான் இன்னும் சிக்கன் மசாலா விட்டு போட மாட்டல. இது வந்து மீன் மசாலாங்க. மீன் ஒரு பெரிய மீன் இருக்கு. அந்த மீன் மேலே அந்த மசாலாலாம் போட்டு அது பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி இதோட ஃப்ளேவரு அப்படியே ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குதுங்க. அந்த மீன் எப்படி இருக்குமோ அதே தான். அந்த மீன் ஃப்ரை எடுத்து அந்த மீன் குழம்போடு சாப்பிடும்போது அந்த புளிப்பு பச்சை புளி ரசம் போட்டிருக்காங்க. பச்சை புளி ரசம் எல்லாமே அருமையா இருக்குங்க. அது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஓகே. அதாவது இது வந்து ஆவரேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின சைட்ஸ் வந்து என்ன அல்டிமேட். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியல. நிறைய குவான்டிட்டி இருக்கு. பட் எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளைக்கு கூட சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி நம்ம சொல்றது. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மிச்ச டிஷ்ஷை லைட்டாக கவர் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஆசை. ஏன்னா இன்னைக்கு இடம் இல்லை. அவ்வளோதான் சாப்பிட முடியுது. ஏன் நான் முடியுதுன்னு தெரியல. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே ஓடிடுது. பச்சை புளி ரசம் அல்டி. எனக்கு என்னன்னா நம்ம ஊருக்கு போனால் அதெல்லாம் கிடைக்காதுங்கிற வருத்தம் தான். வேற ஒன்றும் கிடையாது. கேஸ் பார்த்தீங்கன்னா மெயின் மறந்துட்டேன். இல்லைன்னா மோர் வந்துருக்கு. மோருக்கு இந்த கருவாடு தொக்கு தான்ட்டாங்க. இந்த கருவாடு தொக்கு மோர். வார்த்தை வரல அப்படின்னு சாப்பிட்டுட்டு எல்லாம் தண்ணி குடிப்பாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம். அன்னை கடை மோர் போதும். மோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜோறு. மோரில் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவரு குட்டி குட்டியாக ஏதோ சம்திங் ஒரு இலை மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. சுருக்குன்னு இருக்கு மோர். தண்ணியே வேணாங்க. அந்த மோர் தாங்க எனக்கு தண்ணி. அவ்வளோ நல்லா இருக்குது. 3வது ரோடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நம்ம சாப்பிட்ட எந்த சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம காரைக்காலில் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலவே இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அங்கே கிச்சன் இருக்குது. இங்கே அவங்க வீடு இருக்குது. இங்கே பார்க்கிங் லாட்டாக இருந்த ஸ்லாட்டு இந்த பார்க்கிங் லாட் இருந்த ஏரியாவில் அப்படியே அவங்க வந்து ஒரு உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டாங்க. இங்கே என்ன அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மூவி வால் போஸ்டர்ஸாக இருக்கும்.
என்ன அப்படின்னா மூவி வால் போஸ்டர்ஸே இருக்குது அப்படின்னா அவங்க கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ஆல்ரெடி. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. புது புது அர்த்தங்கள், அப்புறம் நிறைய அந்த தர்புதரை சம்திங் இந்த மாதிரி மூவிஸோட ரெஃபரன்ஸ் சும்மா அவங்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு சின்ன செட்டப் தாங்க, பட் பார்சல் பீக் போயிட்டு இருக்கு. நாங்கள் வாங்கினதுலேயே மீன் மசாலா மட்டும்தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா ஃபுல்லுங்க, மனசும் ஃபுல்லு, வயிறும் ஃபுல்லு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இந்த ஹோட்டல். அதான் என்னோட பெரிய ஆசை. நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மனசால சொல்கிறேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குழம்பு ஐட்டம்ஸ் லைட்டாக வச்சுட்டு அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த கோலா உருண்டை ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. எல்லாமே அவங்களோட அந்த கைப்போக்கும்னு சொல்லலாம், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஷோர் அந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எங்களை புகழாதீங்க. நன்றி, வணக்கம், பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்